வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். பியாண்ட் ஒயிட் ஸ்பேஸ்னு ஒரு ஹாலி படத்தோட தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு லைன்ஸ்கேப் ஓடிடியில் ஆட் பண்ணியிருக்காங்க. படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட சிம்பிளான ஸ்டோரின்னு எடுத்துகிட்டுனா கதை ஒரு சில வருஷங்கள் கழிச்சு நடக்கிற ஒரு கதை தான். குறிப்பாக சொல்ல போனால் ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஏரியா. அந்த ஏரியாவில் ஒரு மேசிவான ஒரு ஏலியன் கிரியேச்சர் ஒன்று இருக்குது. அதை ஹண்ட் பண்ணணும். அதை ஹண்ட் பண்ணால் அவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும் நம்ம ஹீரோட டீமுக்கு. அவங்க எப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ண ஆரம்பிக்கப்போ அவங்க நடக்கிற சில சிறப்பான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. இந்த படத்தோட விஷுவல்ஸ் ஓகே லெவலில் தான் இருக்குது. இந்த ஒரு லோ பட்ஜெட் சைஃபை மூவின்றதுனாலையோ அப்படி பண்ணியிருக்காங்க. கிரியேச்சர் டிசைன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்டு குறிப்பாக சொல்ல போனால் அந்த செட் பண்ணியிருக்க அந்த அட்மாஸ்பியர் டோனுமே லைட்டாக டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. கான்செப்டுமே கொஞ்சம் யூனிக் தான். நெகட்டிவ்ஸ்னு இருந்தால் கண்டிப்பாக ஸ்டோரி சில இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் எடுத்துருந்தாங்க. அண்ட் குறிப்பாக ஸ்க்ரீன் ப்ளே கண்டிப்பாக ஸ்லோ அண்ட் லேக் கண்டிப்பாக இருக்க தான் செஞ்சுது. எமோஷ்னலாக இந்த படத்தில் எதுவுமே அவ்வளோவா பெருசாக இல்லை. அண்ட் பைரட் சப்ளாட் ப்ராப்பராக அவங்க நமக்கு கன்வே பண்ணலை. அது கொஞ்சம் பிரச்சனை. ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. வேர்ல்டாக செம்ம பில்டப்பாக நல்லா ஸ்டார்ட் ஆகி நல்லா என்கேஜ்மெண்ட்டோட கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நடுவில் கொஞ்சம் ஸ்லோ பேஸாக கொண்டு போய் அண்ட் கிளைமேக்ஸில் நமக்கு ஒரு டென்ஸ் பார்ட்டாக இந்த படத்தை ஓரளவு முடிச்சு கொடுத்துருக்காங்க. படத்தை தமிழ் டப்பிங்கோட பார்க்குறதுக்கு இந்த படம் ஒரு டீசெண்டான வாட்சபிள் மூவி தான். வேணுறாங்க செக் பண்ணி பாருங்கள். பார்த்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயமான ஒரு படம் கிடையாது. பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம்.